எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். இதற்கு முன்னர் இது போன்ற வழக்குகளில் எப்படி கையாளப்பட்டது என்று மட்டும் யோசித்து செய்வதாக இருந்தால் நிச்சயமாக விஜய் கைது செய்யப்பட வேண்டியவர், கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். எம்எல்ஏ சிவசங்கர் அவர்கள் சொல்வதுதான் 100% சரி. என்னை பொறுத்தவரை அஸ் அ லாயர் சொல்றேன், கண்டிப்பாக விஜய் அதில் கைது செய்யப்பட வேண்டியவர். ஆனால் என்ன பிரச்சனை, நீங்க முன்னாள் முதலமைச்சர் மக்கள் முதல்வர் அவர்களுடைய அந்த காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் பார்த்த கோணம் வேற, அவர் நியாயமான கோணத்தை பார்த்தார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அவரை தான் இன்னைக்கு எல்லாரும் அநாகரிகமாக பேசுறாங்க, இப்படிங்கிறாங்க, அவர் அசிங்கப்படுத்துறாங்க. இட் வில் ஹிட் பேக். இவருடைய அரகன்ஸ் வந்து இட் வில் ஹிட் பேக் விஜய், கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்து we should wait for it. வேண்டுமென்றே விஜய் தாமதமாக வந்தாரா என்பது வந்து பிரைமா ஃபேஸில் மேட் அவுட் பண்ணி உடனே உள்ளப்பட முடியாது. அதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். பிரைமா ஃபேஸில் யார் வருவான்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் வரும், அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய், அது விஜய் போல. விஜய் வந்து அதில் ஒரு நடிகர் மாதிரி, அதில் அவர் ஒரு சிறப்பு விருந்தினர். இந்த நிகழ்ச்சி இருக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் சட்டப்பூர்வமாக பொறுப்பாளர். நாங்கள் கலந்துக்கிறோங்க. நாங்கள் தாமதமாக வந்ததனால் இது நடந்ததா என்பது வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் கைது செய்திருக்க முடியுமா என்றால் திரும்பவும் சொல்ற முடியும். ஆனால் கைது செய்திருக்க முடியும் என்பதை கூட தன்னுடைய நாகரீக அணுகுமுறையால் அதை விசாரணை செஞ்சு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவணும்னு விரும்ப மாட்டாங்க என்று விஜய் தரப்பிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று பேசிய நாகரீகம் தான் இப்படிலாம் பேக்ஃபயர் ஆகும்னு அவருடைய தொண்டர்கள் நாங்கள் நினைக்கிறோம்.